சிவன் அவன் என் சிந்தையுள் அவன் வல்லாதே அவன் தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை தினை பொழுது மொழிப்பஞ்சா கண்ணுதலாம் தன் கருத்தை கண்காற்றம் எய்தி என்னுதற்கினைத்தானே ஆற்றல் விளங்கி மின்னிறைந்தும் மண்ணிறைந்தும் நிற்காய் நந்தவழியார் எங்கிருந்த என்னை விடாதே பெரும் செயல் உள்ளாதினை புகழுமாறு ஒன்றறிந்தே உள்ளாதி கூறாய் முழுதாய் மனமாகி பல்விடமாகி பலவனாய் பாம்பாகி கண்டாய் மனிதனாய் தேனாய் மனிதனாய் வல்ல சுழலாகி முயலாய் தேவனாய் செல்லானின் தரித்தாவர சந்தமக்குள் எல்லா பிறப்பும் பிறந்த இணைத்தே தருவான் மெய்யேறும் பொன் அடிகள் கண்ட இந்த வீடுற்றே உயரை உள்ள பூக்காலமாய் நின்ற அஞ்ஞானம் தன்னை அதன்பிக்கும் நல்லே ஆக்கம் அளவு இறுதியிருந்தால் அவை உலகும்
ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் எங்கொருங்கேன் நான் கட்டின் நீரியாய் சேவாய் நந்தானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே தளர்ந்த பால் கண்டனுடனே கலந்தாத்தோன சிறந்தறியா சிந்தனையுள் தேர்ந்த இறந்த பிறப்பருக்கும் இறங்கள் போலைந்த உடையாய் மறைந்திருந்தால் எந்தருமான் கருணை தேடாதே ஆறாமுதே அழகியா பெண்மானே போராதால் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியாதே நீராய் ஒழுக்கிய ஆறுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இருந்தானே உள்ளானே அன்பருக்கு அன்பனேயாவாய் அன்பருவாய் சோதியனுக்கும் நீருடை தோன்றா பெருமளே ஆரிடை அன்பந்தருவாகி வந்தானே இருக்கையை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டனை ஞானத்தால் கொண்டுணர் மாற்றம் கருத்தில் நோக்கடியெழுத்தே நுணுக்கடியுணர்வே போக்கும் மனதும் புணர்வும் விழா புண்ணியனே ஆக்கும் என் காவலை நான் வழியதே அவற்றின்பதெல்லாம் அத்தாமிக்காயில்ல தோற்ற சுடமொழியாய் சொன்னாரன் முறையாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு மந்தரிவாம் ஏற்றனே ஏற்றத்தெளிவோய் சிந்தனைவோம் ஊற்றானவும் நாமுதே உடையாதே வேற்றதிகார விளக்கு உடம்பின் உள்கிடப்ப அவற்றே என் ஐயா போற்றி புகழ்ந்திருந்த பொய்கட்ட நீவானாம் நீ எங்கு வந்து நினைக்கிறது சாராமே அழப்புறக்குழந்தை கத்தளிக்க வந்தானே நல்குறொரு மட்டம் பயின்று ஆடும் நாடனே எந்தை கூட்டனே பாண்டினாதானே அல்லல் பிறவி அறுப்பாடே என்று சொல்லட்டு அறியானி சொல்லிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிறன் அடிக்கே பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி
அண்ணனும் பாலிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் பொன்னனும் பாலிக்கும் மேலனும் இப்பூமிசை என் அன்பு ஆளுக்குமாறு கண்டு இன்புற இன்னமும் பாலுக்குமோ இப்பிறவியே. பக்தராய்
பணிவாய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியேன். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். சித்தத்தை சிவன்பாடே வைத்தார்க்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். முப்போது திருமேனி தீண்டுவாறு அடியேன். முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். அப்பாலும் அடிசார்ந்த அடியாருக்கும் அடியேன். ஆரூரன் ஆரூர் அம்மானை காலை என்று திரு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது போல இறைவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் தேவரடியார்கள். சிலருக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் இந்த இடவதலிகளார்கள். அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இந்த அற்புத இறை நிகழ்வுகளுக்கு ஆராய்ச்சி இயக்குனர், நடன அமைப்பாளர், பாடல் ஆசிரியர் மற்றும் சிறப்பு கலைஞர்களுடைய மார்க்க வடிவமைப்பாளர் முனைவர் அர்ச்சனா கார்த்திகேயன் அவர்களை இந்த அரங்கத்தில் மேலும் அழைப்பது பெருமிடம் செய்கின்றோம். அமர்ந்துள்ள செய்த இவர்கள் தேவருக்கு அறிஞர்கள். இந்த தேவரடியார் நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சி உங்களின் ஆட்சிகளை பெற்ற குரு மர்த்தனா அவர்களுக்கு அனுப்புறவங்க உண்டு. இந்த மாதிரி யாரும் செஞ்சது கிடையாது. இந்த அம்மா நல்லா செஞ்சு நல்லபடியா அதெல்லாம் நடத்திருக்கு. ராணிமலைக்கு வந்தோம், எங்களை எல்லாம் கேட்டு அதன்படியே இன்னைக்கு நடத்தி காமிச்சு ரொம்ப எனக்கு மிக சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஜுரம் வர முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னை விடலை இந்த சாமி வந்துட்டு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பாட்டு பாடு. என்ன செய்குவேன் பெண்ணே என் மோகத்தை எதி செய்குவேன் கண்ணே என் மோகத்தை என்ன செய்குவேன் பெண்ணே என்னை கலந்த மன்னல் ராஜகோபாலன் இன்னமும் வர கனே மன்னல் ராஜகோபாலன் இன்னமும் வர கனே என்ன செய்குவேன் பெண்ணே என் மோகத்தை எது செய்குவேன் கண்ணே என் மோகத்தை என்ன செய்குவேன் பெண்ணே. இன்னொரு பாட்டு பாருங்க. ராணிமலை புறவி பிரமாதம், உலகமே புகழ்பெற்றது ராணிமலை புறவி. வந்தி வந்த மலை புற வந்தி வந்த வந்தி வந்த செந்தலரி குண ஜாலியாகிய செந்தலரி குண ஜாலியாகிய இரண்டோ பிரமணேந்திர நாட்டில் வந்தி வந்த மலை குறவந்தி வந்தாலையா கஞ்சமலர் வெள்ளி மலர் கங்கை குலகலரால் கஞ்சமலர் வெள்ளிவர் கங்கை குலகலரால் கொஞ்சம் பிரமணம் புகழி தலைக்கினார் வந்தி வந்தாலையா மாமலை குறவந்தி வந்தாலையா ஜாதி மூரை ஏழு அம்பே அம்பே அம்மணி எங்கள் ஜாதி மூரையே அம்மே மிஞ்சி மெட்டி கால் விரலில் ஓடோ நாங்கள் மிஞ்சி மெட்டி கால் விரலில் ஓடோ நாங்கள் மெத்தையில் படுத்து மனம் நாடோ நாங்கள் மெத்தையில் படுத்து மனம் நாடோ நாங்கள் வந்து மிதித்த மலர்களில் சூடோ நாங்கள் வந்து மிதித்த மலர்களில் சூடோ நாங்கள் மற்றொரு ஜாதிக்கு நாங்கள் மற்றொரு ஜாதிக்கு நாங்கள் பெண்களுக்கு கூடோ கூடோ ஓடம் எங்கள் ஜாதி நேரையே ஒருவருடன் பல கோடி படுப்போம் நாங்கள் ஒருவருடன் பல கோடி படுப்போம் நாங்கள் ஓடி கண்டிக்காத பாட்டை
கொடுப்போம் நாங்கள் ஒருவரோடன் பல கோடி படுப்போம் நாங்கள் ஓடி கண்ணிக்காக பாட்டை தொடுப்போம் நாங்கள் தொழும்போடம் கல்லை தேடி குடிப்போம் நாங்கள் தொழும்போடம் கல்லை தேடி குடிப்போம் நாங்கள் துண்ணியம்போதையல்களை கன்றிடாரி எடுப்போம் நீ எங்கள் தாரி மோருகே வஜிய ஜலங்கள் நீங்கள் அகப்பட்டு இருக்குது மனது வைத்து கேளுமையே வஜிய ஜலங்கள் அகப்பட்டு இருக்குது மனது வைத்து கேளுமையே உனக்கு ரவி நல்ல குமரி போல் கொண்டு குழந்தை பெற்று தந்திட கொண்டிடுவோம் பேசாத உண்மையை பெரும்படி செய்வோம் பெரிய மலையை மயில் கட்டி அடிப்போம் பஜிய ஜலங்கள் நீங்கள் அகப்பட்டு இருக்குது மனதை வைத்து கேளுமையே மார்க்கத்தை நம் அனைவருக்கும் காட்டியிருக்கக்கூடிய நர்த்தனாவிற்கு என்னுடைய முதல் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய கடைசி வாரிசு அன்னை அவ்வளவு அழகாக அவங்க பாடுனாங்க. அவங்க இப்ப மங்களம் பாடவும் தயாரா இருக்கிறாங்க. நான் சொன்ன நான் பேசுறேன், அப்புறமா பாடுங்க. ஒரு ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு சொத்து எதுனா, நம்முடைய தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவி அவங்க பேசும்போது ஒரு 1.5 மணி நேரமா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றி. நாங்க 2.25 மணி நேரமா உட்கார்ந்துருக்கோம். இதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை யாராலும் சொல்லிவிடவே முடியாத வெற்றி. நமக்கெல்லாம் கோவில் என்பது போய் அந்த இடத்துல நின்று அந்த ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் காத்திருப்பதற்கான நேரம் தவிர, ஒரு 10 நிமிஷம் நின்று சாமியை பார்த்துட்டு உடனே அர்ச்சனை பண்ணிட்டு உடனே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை மாற்றி திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஆரம்பித்து பள்ளியறை வரைக்குமான அந்த அனைத்து விதமான சிவாலயங்களினுடைய அன்றாடங்களை நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். இதுல எனக்கு சில வார்த்தைகள் சொல்லணும். இன்னைக்கு நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய சட்டம் தேவரடியார்கள் என்கின்ற பொட்டு கட்டி விடுதல் என்கின்ற அந்த முறைமையை முழுக்க இல்லாமல் செய்திருக்கிறார். அதற்கு காரணங்கள் பெண்களை அவர்கள் இந்த சமூகம் சரியாக பேணவில்லை, பராமரிக்கவில்லை, அவர்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறது என்பதெல்லாம் காரணம். ஆனால் அது ஒரு புறம் இருக்க, இந்த அரசியல் விஷயங்கள் ஒரு புறம் இருக்க, மற்ற ஒரு பக்கம் ஒன்று உண்டு. அவர்கள் பல்லாண்டு காலமாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக பேணி பாதுகாத்த அந்த கலை, அந்த பாரம்பரியம், அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியாக நர்த்தனா அவர்களுடைய இன்றைய நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லா இனக்குழுக்களும் ஏதோ ஒரு அரசியலை நிகழ்த்தி தன்னுடைய பழமையை, தன் பாரம்பரியத்தை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திராவிட மரபை சார்ந்த, தமிழ் மரபை சார்ந்த, ஒரு இந்திய மரபை சார்ந்த ஒரு இலக்கிய அமைப்பினை, கலை அமைப்பினை இவர்கள் மீட்டெடுப்பதற்கான இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்களுடைய முயற்சி உலகளாவிய அளவில் போய் சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதுல ஒரு குறிப்பை நான் சொல்றேன். இந்த மேடையில நீங்க பார்க்கும் பொழுது எந்த ஒரு பெண்ணும் வேறு மாநிலத்தில் இருந்தோ அல்லது வேறு நாட்டில் இருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட பெண்ணை இல்லை. முழுக்க முழுக்க இந்த மண்ணின் மகள்களாகவே அவர்கள் இருந்தார்கள். அந்த முகம், அந்த நிறம், அந்த உயரம்,
அவர்களுடைய அசைவுகள், அவர்களுடைய முக லட்சணம் எல்லாம் தமிழ் மரபை சார்ந்திருந்தது, திராவிட மரபை சார்ந்திருந்தது. அதை நான் அந்த வினாடியில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்புறம் ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமா, 7 வயது பொண்ணுல இருந்து 60 வயது பெண் வரைக்கும் அவர்கள் இந்த மேடையில் வந்து நடனத்தை நிகழ்ச்சி காட்டிருக்கிறார். வயது அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா நான் ரொம்ப பாராட்டுறேன், நன்றி சொல்றேன், அந்த அர்ச்சகருக்கு. அவர் எவ்வளவு அழகா அவரோட முகம் காட்டாமல், அந்த முகம் காட்டணும்னே அவருக்கு இல்ல, கடைசி வரைக்கும் அந்த பெண்கள் எல்லாம் தலை தாழ்த்தி கொண்டு அந்த பள்ளியறை காட்சி முடித்தவுடன் அவர் தலை தாழ்த்தி கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் பாருங்க. அது வரைக்கும் மிக சிறப்பாக அவருடைய இருப்பு நிகழ்ந்து, நான் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன், நான் தமிழ் இலக்கியம் படிக்கின்றவள். சடங்குகள் தான் நம்பிக்கைகள், நம்பிக்கைகள் நிகழ்த்துதலின் மூலமாகத்தான் இந்த மண்ணிலே வேரூன்றப்பட்டிருக்கு. இந்த நிகழ்த்துதல்களை அவர்கள் மிக சிறப்பாக அவங்க முன்னெடுத்து காட்டிய அந்த விஷயத்துல நான் 3 முக்கியமான இடங்களை சொல்றேன். மலர் கொய்வதற்காக 2 பேர் வந்தாங்க, அவ்வளவு அழகா அவங்க மலர் கொய்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்தாங்க பாருங்க, 2 குழந்தை, 2 பெண்கள். அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த சின்ன அந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் அந்த திருமஞ்சன நீராட்டை அவர்கள் செய்தார்கள். அது ரொம்ப அழகா இருக்குது. இன்னொன்னு, நாயக நாயகன் பாவத்தை நிகழ்த்தி காட்டினார். அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை தெரியுமா? அந்த குழந்தைகள் 40 நிமிஷம் ஆச்சு. ஒரு சின்ன மேடையில ஒரு மாற்றம் கிடையாது, அவங்க உள்ள போயிட்டு வெளியில வரல, அப்படியே அவங்க நின்னபடிக்கு அந்த பாட்டு போய்கிட்டே இருக்கு, அவர்கள் ஆடிக்கொண்டே இருக்கிறார். என்ன எனர்ஜி! இன்னொரு குறிப்பை நான் பார்த்தேன், எந்த பெண்ணும் லயிக்காமல் ஆடவே இல்லை, முழுமையாக தன்னை ஒப்படைத்துத்தான் அந்த பெண்கள் ஆடினார்கள். எனக்கு மனசுல ஓடிட்டே இருந்த பாட்டு சொல்லவா? முன்னால் உட்கார்ந்து இருக்கும் போது, முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனது ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அம்மை அப்பன் அத்தனையும் மறந்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரம் தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்ற நாயக நாயகர் பாவத்திலே அப்பன் சுவாமிகள் எழுதிய தேவாரத்தில் நான் கண்ட அந்த முழுமையான ஒப்படைப்பை ஒவ்வொரு பெண்ணினுடைய நடனத்திலும் பார்த்த ஸ்பெஷல் மென்ஷன், இந்த பானையை எடுத்து அந்த 2 பெண்கள் உடனெல்லாம் கமலம் பூசி கொண்டு போகிறேன் வீட்டுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கணும். நீங்க என்ன ஒரு அற்புதம்! இந்த நாட்டின் கலைகளை என்ன சொல்வது? சொல்லுவாங்க இல்லையா, மொழியின் நாகரிகம், மனிதனின் நாகரிகம் பாஷை, பாஷையின் நாகரிகம் கவிதை என்று சொல்லுவார் தீபம் பார்த்தசார். ஆனால் இங்கே நான் பார்க்கிறேன், அந்த பெண்களுடைய ஒரு சிறு சிறு அசைவும், கடைசியாக அந்த குழந்தைகள், அந்த பெண்கள் எல்லோரும் அந்த 6லிருந்து 60 வரை சுத்தி இருந்து உட்கார்ந்தாங்கல்ல, இந்த கடைசியா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு என் மனசெல்லாம் அங்க போய் ஒட்டிச்சுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் பரவசத்தோடு தான் இந்த 2.25 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தேன். எல்லாரும் சில பேர் வந்து கேட்டாங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, காப்பி? ஒண்ணும் வேண்டாம். மனம் நிறைவாக இருக்கின்ற பொழுது, கண்களுக்கு காட்சிகள் இருக்கின்ற பொழுது, ஒரு சிறிய ஒரு மன கலக்கத்தையோ ஒரு மன அயர்வையோ தராத முழுமையாக எங்களை சிவாலயத்தினுடைய முழுமையான பூஜைகளை ஒரு காலத்தில் பெண்கள் தான் முன்னெடுத்து நடத்தினார்கள். அதுதான் இந்த நாட்டிற்கான வரலாறு என்பதனை வரலாறை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறது. வரலாறை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறது. எங்களை எல்லாம் வெளியில் தான் நிறுத்தி இருந்தார்கள். இல்லை, வெளியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை, நீங்கள் தான் எங்களையே எல்லாவற்றையும் செய்வதற்காக எங்களை ஆட்டவித்தவர்களே நீங்கள் தான் என்ற அந்த பெண்களை கொண்டாடக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வை மீண்டும் மீண்டும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால போய் நம்ம எல்லாரும் வாழ்ந்தோமா இல்லையா? யாரால் கொண்டு போய்விட முடியும்? 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரீல்ஸ் பாக்குறதுக்கே 2 மணி நேரம் 20 நிமிஷம் செலவழிக்கிறதா இன்னைக்கு தகவல். இன்னைக்கு காலையில தகவல். இந்த 2.25 மணி நேரத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் போட்டு காட்டணும். கோவில் என்பது இந்த நாட்டில்
எவ்வளவு முக்கியமானது. நான் ஒண்ணு சொல்றேங்க, இந்த நாட்டில் கலையும் கோவிலும் ஆன்மீக உணர்வும் இருக்கும் வரைக்கும் தமிழ் இனத்தை யாராலும் அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதுதான் இந்த நாட்டிற்கான அடையாளம். நாங்கள் அதில் வேறுபாடு காண்பதில்லை என்பதுதான் எங்களுடைய தனிப்பெருமை. நான் வேறு ஏதோ ஒரு மார்க்கத்தை சார்ந்தவள். ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாலே எங்க தாத்தா பாட்டி இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தானே. அந்த உணர்வு எனக்கு வந்தது. என்னுடைய புராணத்தை, என்னுடைய மூத்த அந்த காலகட்டத்தை நீங்கள் நினைவுபடுத்தினீர்கள். ஆடையிலே என்ன ஒரு அலங்காரம். என் பக்கத்துல ஒரு டாக்டர் அம்மா உட்கார்ந்து, அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், இந்த 3 கால்ல கொலுசு போட்டுருக்கீங்க இந்த பிள்ளைங்க, இது கிடைக்கிற இடம் உங்களுக்கு தெரியணும்னா நான் சொல்றேன், ட்ரிப்ளிகேன்ல கிடைக்கும், அந்த வெள்ளி நகை கடையில கிடைக்கும். என்கிட்ட இந்த 3 இருக்குது. எங்க அம்மா என் கல்யாணத்துல எனக்கு போட்டாங்க அந்த 3, அந்த பிஸ்தா, பாயல், பட்டி, கண்டா. நகைகள் எந்த ஒரு பெண்ணுக்கும் அந்த நகைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒண்ணுமே அவ்வளவு அழகான நகைகள். என்ன ஜட, கையில என்ன வளையல், அத்தனை மோதிரங்கள், அந்த 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 முகங்களில் இருந்த பாவங்கள், அவர்கள் அந்த தீட்டி இருந்த திருநீர், அவர்கள் பூசி இருந்த மஞ்சள், கையில் வைத்திருந்த மருதாணி, நீங்கள் புடவையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தேர்ந்தெடுத்த வர்ணங்கள், இந்த தேர்ந்தெடுத்த டெக்ஸ்சர், எந்த பெண்ணுக்கும் உடம்பு தெரியுதா? என்ன நாகரிகம், என்ன கலாச்சாரம், என்ன அழகு. அந்த அந்த பாதையை கவுத்து வச்சுட்டு அந்த 2 பெண்கள் இந்த சின்ன சோப்பை இங்க வச்சுட்டு ஆடும் பொழுது நான் சொன்னேன், அந்த டாக்டர் மாட்ட சொன்னேன், இதெல்லாம் கிடைக்குதுன்னா அந்த பொண்ணு திருப்பி என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டு, அனிதா தெரிஞ்சுக்கணுமா என்ன கேட்டாங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு போடுறதுன்னு கேட்டு. அழகியலுக்குதான். பெண்களை தவிர அதை யார் பாதுகாக்க முடியும் இந்த நாட்டில்? கவர்ச்சி இல்லாமல் அழகியலை, பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களையும் நீங்கள் இந்த நாட்டியத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை கேட்டா இது ஒரு கனகத்தின் குரல் தான். இரவத்தளியலார் என்கின்ற இந்த புதிய மார்க்கம் என்பது தமிழ்நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய, நம் உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய, நம் கலையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கலகத்தின் குரலாக, ஒரு புரட்சியினுடைய மேடையாக இந்த மேடையை நான் பார்க்கிறேன். உங்களுடைய ரொம்ப சூப்பரான ஒரு ஆளை கூட்டிருக்கிறீங்க தலைமை. தமிழ்நாட்டின் மகளிர் ஆணையத்தின் தலைவி. அவங்க தைரியத்தை பத்தி நாம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் எதிர்பார்க்கிறேன் இந்த பிள்ளைகளினுடைய இந்த முயற்சி. எனக்கு தெரியாத நர்த்தனாவே இவங்க சொன்னாங்க, எனக்கு கொஞ்ச நாளாதான் அந்த பிள்ளைய தெரியும்னு. நான் நேற்றுதான் அந்த பொண்ணை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த பொண்ணை 20 வருஷத்துக்கு முன்னால இருந்தே எனக்கு தெரியும். நானும் அவளும் டெல்லி, ஆக்ரா, பாகிஸ்தான் பார்டரு, வாகா பார்டர், அப்புறமா குருத்வாரா, இதெல்லாம் போய் ஒரு 15 நாளுக்கு மேல கூடவே இருந்திருக்கோம் 2004. அந்த பிள்ளையும் நானும் அவ்வளவு அந்த குழந்தையாக பார்த்து இன்றைக்கு ஒரு ஆசானாக நான் அவளை பார்க்கின்ற பொழுது மிரண்டு போகிறேன். தன்னுடைய தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்று சொல்லுவார்கள். என்னுடைய அடுத்த தலைமுறை மிக சிறப்பாக சிந்தித்து மிகப்பெரிய போரிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு முன்னால் நிற்கக்கூடிய வீராங்கனையாக அந்த பெண் இருக்கிறார். அவளுக்கு செய்யக்கூடிய வாழ்க்கை என்பது அந்த பெண் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த குரலுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து தோள் கொடுப்பதும், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும், உலகளாவிய நிலையில் அந்த பெண் இந்த குழுவினரோடு சென்று இந்த கலாச்சாரத்தை பரப்போடும் தான் அவளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியோ அல்லது அவளுக்கு நாம் செய்யக்கூடிய வாழ்த்தோ என்று தெரிவித்துக் கொண்டு, அந்த பெண் இன்னுமாய் இந்த கலைப்பணியை தொடர வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லோரும் இன்பாண்டு, பண்பாண்டு, பாராண்டு, வாழ்க, பல்லாண்டு 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 என்றார்.
பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்